எப்பவும் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக உருளைக்கிழங்கையும் ஆனியன் ரிங்கையும் வச்சு இன்றைக்கி ஆம்லேட் செய்யலாம். இதுக்கு நான் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணிவிட்டு நம்ம முட்டையில் சேர்த்துப்போம். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிட்டு உள்ள சேர்த்துப்போம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஆனியன் கட் பண்ணிட்டு நம்ம தனித்தனியாக ஆனியன் ரிங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவால கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒவ்வொரு ரிங்லையும் எக் மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ ஆனியன் ரிங் ஆம்லேட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.